வகுப்பு வாரி சட்டத்திருத்த மசோதாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்றைய தினத்தில் தாவைக்காவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அரசு அதனை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்கள். மாவட்ட ஒன்றிய தலைநகரங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். இன்றைய தினம் தமிழகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் தாவைக்காவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வக்பு சட்ட திருத்த மசோதாவினை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய நிர்வாகிகள் அனைவரையும் தமிழகம் முழுவதிலும் போராட்டத்தில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தியிருந்தார். அதே சமயம் அந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படாத பட்சத்தில் கைதாகுமாறும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த வகையில்தான் இன்று தமிழகம் முழுவதும் தங்களுடைய இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய தாவேகாவின் நிர்வாகிகள் போராட்டங்களை நடத்தினர். இதில் மிக முக்கியமாக குறிப்பிடும் விதத்தில் பனையூரில் நடைபெற்ற போராட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான புஷ்யானந்த் கலந்து கொண்டு அந்த போராட்டத்தில் அவர் பங்கெடுத்தார். இதே போல அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையில் போராட்டமானது இன்று நடைபெற்றது. இதில் பெரும்பாலும் அவர்களுக்கு அனுமதி பல இடங்களில் அளிக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பான்மையான இடங்களில் அனுமதி வழங்கப்படவில்லை. அப்படி அனுமதி வழங்கப்படாத இடங்களில் எல்லாம் தாவேகா நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி இருக்கின்றனர். அதே போல மிக முக்கியமாக இந்த போராட்டத்தில் தங்களுடைய குடும்பத்தினரையும் அழைத்து வந்து இந்த போராட்டத்தில் தாவேகாவினர் ஈடுபட்டு இருக்கின்றனர். குறிப்பாக சொல்வதென்றால் அண்ணா நகரில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அந்த தாவேகா நிர்வாகியின் மனைவி தன்னுடைய குழந்தையுடன் வந்து இந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர் கைதாகி தற்போது இங்கு பக்க அருகில் இருக்கக்கூடிய அமைந்தகரை திருமண மண்டபத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர்.